கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலையை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அதனால் கூட இந்த மாதம் தொடங்க போது பிள்ளைங்க ஃபீஸ் கட்டணும், அவ்வளோ தேவைகள் இருக்குது. பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் எல்லாம் எத்தனையோ ஆயிரங்கள் கட்டணும். பிள்ளைங்களுக்கு என்ன படிப்பு, அடுத்தது என்ன செய்யறதுன்னு தெரியல. பிள்ளைடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படலாம், குடும்ப தேவைகளை குறித்து கவலைப்படலாம். இல்லை பிள்ளைகளுக்கு படித்து அதுக்கேற்ற வேலை கிடைக்குமென்னு சொல்லி பிள்ளைகளுடைய வேலை குறித்து நம்ம கவலைப்படலாம். வயசாயிடுச்சு, பிள்ளைகளுடைய திருமண காரியம் இன்னும் முடியலேன்னு சொல்லி திருமண காரியங்களுக்காக கவலைப்படலாம். இப்போ கடன் வாங்கிட்டேனே, இந்த கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியலே, எத்தனை நாளைக்கு நான் பாடுபடுவேன், எத்தனை நாளைக்கு இந்த வேதனை, எத்தனை நாளைக்கு இந்த கண்ணீர். வேதனையோடு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வச்சுருங்க. இப்போ நம்மளை விசாரிக்க யாருமே இல்லைன்னா தான் நமக்கு கவலையாக இருக்கும். இவ்வளோ கஷ்டப்படுறனே, ஒருத்தர் கூட ஏன்னு கேட்க ஆள் இல்லையே, நம்மளை விசாரிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லையே. அப்போ நம்ம இருத்தில் இருக்கிற அந்த பாரங்கள்லாம் நம்மளே வச்சுட்டு என்ன பண்ணுறது, என்ன செய்யுது கவலைப்பட்டுட்டே இருப்போம். அந்த கவலைப்படவே வேணாம். ஏன்னா நம்மளை விசாரிக்கிறதுக்கு தான் நமக்கு ஆண்டவர் இருக்காரு, நம்முடைய தகப்பன் இருக்காரு. அப்போது நம்மளை விசாரிக்கும் போது, நம்ம பிள்ளைகளை விசாரிக்கும் போது, குடும்பத்தின் காரியங்களை விசாரிக்கும் போது நாம் ஏன் கவலைப்படணும்? நம்முடைய கவலைகள் எல்லாம் யார் மேலே வைக்கணும்? அவர் மேலே வச்சுக்கணும். நம்ம எந்த மனுஷங்கிட்ட சொல்லியும் எந்த காரியமும் நம்மளுக்கு நடக்க போகிறதில்லை. நம்முடைய எல்லா கவலைகளையும் ஆண்டவர் மேலே வைக்கிறோம். ஏன்னா அவர் நம்மளை விசாரிக்கிறவர். அப்போ அவர், அதாவது இந்த உலகத்தை படைத்த தகப்பன்கிட்ட தான் நம்ம ஒப்படைக்க போகிறோம். அவரால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. அப்போ அவர் கரத்தில் எல்லா பாரத்தையும் ஒப்படைச்சிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா நம்ம சாதாரண ஒரு ஆள்கிட்ட நம்ம சொல்லலை, நம்மை உண்டாக்கின தேவனிடம் நம்முடைய காரியங்களை ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் கவலைப்படக்கூடாது. அதுக்கப்புறம் அவருக்கு தெரியும் எப்போ என்னென்ன செய்யணும்னு சொல்லி அவருக்கு தெரியும். அவர் விசாரிக்கிற இருக்கிறனால நிச்சயமாக எல்லா காரிலும் கர்த்தர் அற்புத தேவன் செய்வார். அதனால் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தரும் சோர்ந்து போகாதீங்க. எதை குறித்து கவலைப்படாமல் எல்லா பாரத்தையும் ஆண்டுகிட்ட வச்சுருங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை தேவன் செய்வார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவே நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, நீர் எங்களை விசாரிக்கிற தேவனா எங்களோடு கூட இருக்கிறபடினால நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கணும். எந்தெந்த காரியத்து குறித்தெல்லாம் பாரப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அந்த பாரங்கள், அந்த கவலை எல்லாவற்றும் நம்முடைய சமூகத்தில் ஒவ்வொருவரும் ஒப்படைக்கக்கூடிய கிருபை கொடுங்கப்பா. நீர் அதை விசாரிக்கிற தேவனாயிருந்து எல்லா பிரச்சனையும் விடுதலை கொடுத்து அவ்வளோ சந்தோஷத்தின் நாட்களை காண செய்யப்பா. அப்படி செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.